ஜியாங் கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப அங்க வித்தியாசமான ஒரு இடத்த பார்க்குறான். அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கையில, அங்க ஜெயில் கைதி மாரி சில பேர்கள அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஜியாங் அந்த பூட்ட உடைச்சுட்டு உள்ள போயில, அங்க பயங்கரமா நாத்தம் அடிக்குது. அப்படியே மூக்க மூடிட்டு போய் பார்த்தா, அங்க இருக்க லியோ நாட்டு பெரிய பெரிய அரசவைகள்ல இருக்க அந்த ஆட்கள் தான் அங்க இருக்காங்க. அப்போ இங்க நாங்க இருக்கிறது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாதுப்பா. எங்கள ஜெயில் கைதியா இங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றப்போ, ஜியாங்குன்னு அங்க ஒரு சவுண்ட் வருது. யாருடான்னு சொல்லி பார்த்தா, ஜியாங்கோட அப்பா தான். அவன் ஜியாங் பார்த்துட்டு, "அப்பா நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? சாகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். "ஆமாப்பா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்பா நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் பயங்கரமா அழுகையில ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, இவர் கடிதம் எழுதியிருப்பாரு. கொஞ்ச நாள் நான் வேலைய விட்டு ஓய்வெடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்ப ஒரு டீமன் என்ன பண்ணியிருக்கும்னா, இவர் வீட்டுக்கு இவர் மேல இவர் உடம்புக்குள்ள அது போயிருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்காது. இவருக்குள்ள அந்த டீமன் தான் இவ்ளோ வேலையும் பார்த்துருக்கு. அந்த டீமன் தான் இப்படி ஒவ்வொரு ஆளையும் உடம்புக்குள்ள போய் அபகரிச்சிருக்கு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் உடம்ப எடுத்துட்டு இந்த ஜெயில்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் அழுதுட்டு இருக்காரு. "எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. அந்த நாடு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லையில, "வாங்கப்பா நான் கூட்டிட்டு போறேன்னு" கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப ஹீரோயிட்ட கேட்கிறா, "உனக்கு தெரியும்ல அவன் தான் டீமன் சொல்லிட்டு." "ஆமா, நீ அப்பயே சொன்ன நான் கேட்கல. மந்திர விளக்கு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல" அப்படின்னு இவ வருத்தப்பட்டுட்டு இருக்கப்போ, "நீ ஒண்ணும் வருத்தப்படாத. மந்திர விளக்கு போனா என்ன? மந்திர விளக்குல இருக்க நம்ம ஆதியோட சக்திய நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாட்டில்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். நம்மளுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் லியோ நாட்டு மக்கள நாளைக்கு நம்ம பார்க்க போலாம். நீ தயாரா இரு. நீ போய் ஓய்வெடு அப்படின்னு சொல்லிட்டு காலையில லியோ நாட்டு மக்கள தான் காமிக்கிறாங்க. குயாங்கோ மலையில தான் அவங்க எல்லாரையும் ஹீரோ கூட்டிட்டு வாழ வச்சிருப்பான். அவங்க நல்லாவே விவசாயம் பண்ணி ஓரளவு அங்க கம்ஃபர்டபுளா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்கையில ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த இடத்துக்கு நான் திரும்ப வருவேன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கையில, அப்படியே அங்க ஒரு குதிரையில ஆட்கள் இறங்குறாங்க. ஜியாங்கு, அதுக்கப்புறம் ஜியாங்கோட அப்பா ஜூ எல்லாரும் இறங்குறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இவன் என்ன சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் முறுக்குறா. ஹீரோ காம் பண்றான். அவர் டக்குன்னு வந்தோடனே நம்ம ஜியாங்கியை பார்த்து, "இளவரசி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு ராஜ மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. இங்க ஜியாங்கிக்கு ஒண்ணுமே புரியல. இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு அவர் பழைய மாதிரி தான் இருக்காரு. அந்த ரீமேன் உடம்புல இருந்த மாதிரி இப்போ இல்ல. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் கிட்ட போய் பேசுறாரு. நம்ம லியோ நாட்டை திரும்ப ஒண்ணு சேர்க்கணும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. மக்கள்லாம் சொல்றாங்க, "உங்கள டீமன் கட்டுப்படுத்தி நீங்க ஒரு பேயா தானே இருந்தீங்க. உங்கள நாங்க எப்படி நம்புறதுன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். அதனால ஒண்ணும் யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம திரும்ப நம்ம லியோ நாட்டை சரி பண்ணணும். எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கணும் இதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, எல்லாரும் சரி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கருந்து நவண்டு போறா. இத ஜியாங் பார்க்குறாரு. ஜியாங்கோட அப்பா ஜூவும் பார்க்குறாரு இந்த பிள்ளை போறத. அப்படியே போயிட்டு இருக்கையில, "என்னம்மா எதுக்காக இப்படி தனியா நீ போற? இத மாரி உன்னுடைய குடும்பத்துல இருக்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா? நீ ஒண்ணும் வருத்தப்படாத. லியோ நாட்டு மக்கள் எல்லாருமே எல்லாருமே உன் குடும்பமா நினைச்சுக்கோ. லியோ நாடு அழியையில நீ எங்கம்மா இருந்த? அங்க என்ன நடந்துச்சு எனக்கு சொல்றியா?" அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, "நதி முழுக்க ரத்தமா இருந்துச்சு. ஊர் ஃபுல்லா பிணங்களா இருந்துச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நாம திரும்ப அவங்களுக்கு பதிலடி குடுப்போம். நீ ஒண்ணும் வருத்தப்பட வேணாமான்னு சொல்றப்போ, "நான் ஒரு சாதாரண மக்கள் தான். என்கிட்ட இவ்வளோ விளக்கம் குடுக்க வேணாம். சரி எனக்கு வேலை வேற இருக்கு. நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. இதெல்லாம் ஜியாங்கும் பார்த்துட்டு தான் இருந்தா. இங்க மே கேட்டுட்டு இருக்காரு. "நீ எதுக்குடா அவள பார்க்க போற? பழசெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் நீங்க சொன்னத கேட்டுருக்கணும். நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, நான் உதவாக்கற" அப்படின்ற மாரி அழுகுவா. "இதெல்லாம் தேவையாடா? சொல்றப்பயே கேட்காம அடங்கா பிராடு மாரி நடந்துக்கிட்டால. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவ தான்டா" அப்படின்ற மாரி இங்க ஜூ பயங்கரமா திட்டிட்டு, இத மாரி நம்மன்ற டீமன் அவர் பேர் நமன் போல இருக்கு. அவர்கிட்ட இப்ப 7 ஃபோர்ஸும் இருக்கு. அவர்னால மக்களுக்கு என்ன தீங்கு நடக்க போதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாரி இங்க மே லார்ட் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அவன் கண்டிப்பா என்னை தேடி வருவான். அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்ப்காக என்கிட்ட தேடி வருவான் அப்படின்னு இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோவுடைய டீச்சர் சொல்லியிருப்பாங்க, ஒரு மந்திர கல்ல நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்ல கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. லார்ட் பாம்பா மாறி அவரோட ட்ரெஷரர் ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா ஒரு பொக்கிஷத்தையும் காணோம். அதுக்கு பதிலா அந்த ரூமே எம்ப்டியா இருக்கு. இத பார்த்து அவர் செம்ம காண்டாயிறாரு. சரி ஜாடிக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆர்வமா ஓப்பன் பண்ணி பார்த்தா, மக்கள் எல்லாரும் காய்கறிய ஊறுகாய் போட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்து அவர் செம்ம காண்டாயிட்டாரு. "என்னுடைய நாட்டையே அவங்க கேவலப்படுத்திட்டாங்க. அவங்கள சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா காண்டாயிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ தேடி போறாரு. "நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணல. எனக்கு குடுத்த வாக்கு என்னாச்சு? என்னுடைய பவர எனக்கு ரீஸ்டோர் பண்ணி குடுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ சொல்றான், "எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இரும்பி காமிக்கிறான். "வேணா என் நாடிய வேணா புடிச்சு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லையில, அவர் நாடிய புடிச்சு பார்க்குறாரு. "ஏய் நிஜமாலேயே
உன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. கண்டிப்பா நீ வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இல்லன்னா வந்து உன் உயிருக்கே ஆபத்தாயிடும்." அப்படின்ற மாரி இங்க வந்து ஹெட் லார்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி இந்த நிலைமையில என்னால ரீஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்றப்போ, "சரி நீ வந்து ஸ்பிரிச்சுவல் லேம்ப குடு. அத வச்சு நான் ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவதே பண்ண மாட்டேன்." அப்படின்னு இவரு சொல்றாரு. ஹீரோ சொல்றான், "இப்போ வந்து இப்ப இருக்க உங்க உடம்புக்கு நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லேம்ப்லேருந்து டைரக்ட்டா வந்து பவர ரீஸ்டோர் பண்ண முடியாது. நீங்க நேச்சுரல்ல இருக்க எசன்ஸ வச்சு ஃபர்ஸ்ட்டு உங்க உடம்ப வந்து ரிகவர் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட ஸ்பிரிச்சுவல் லேம்ப் இல்ல. நான் தொலைச்சுட்டேன்னு" சொல்றப்போ, இவரு பயங்கரமா டென்ஷன் ஆறாரு. "அது எவ்ளோ முக்கியமான வஸ்து. அத போய் தொலைச்சிருக்க" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையில, "கத்தாதீங்க யாருக்கும் கேட்டுற போது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக்குறான். அதுக்கப்புறம் இங்க ஜியாங்கி எல்லாரும் இளவரசின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. "வாங்க இளவரசியே, நீங்க தான் எங்களுக்கு அடுத்த இளவரசி" அப்படின்ற மாரி நாட்டுக்குறைகள சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு நதிக்கரையில உட்காந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கனால ஹீரோவ பார்க்க அவன் விரும்பல. இங்க பேய் வந்து என்ன பண்றான்னா, கண்ணாடியா மாறி வந்து நம்ம ஹீரோயின காமிச்சிட்டு இருக்கான். "நீ இப்ப எதுக்காக இப்படிலாம் பண்றன்னு?" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறப்போ, அவளோட உண்மையான முகத்த காமிக்கிறான். யான் யான் முகத்த காமிச்சுட்டு, "இப்ப நீ வந்து என்னதான் நீ பண்ணலான்னு இருக்க? நீ ஒரு இளவரசி. நீ ஏன் இப்படி இருக்க? நீ தூக்கத்துல கீக்கத்துல இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்போ, இதெல்லாம் நம்ம ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. "தயவு செய்து எந்திரி. உண்மையான இளவரசி நீ இருக்க. அங்க பொய்யான இளவரசி ஒருத்தி நடிச்சிட்டு இருக்கா. இத என்னால ஏத்துக்கவே முடியாது. போய் மக்கள் கிட்ட போய் சொல்லு. நீ தான் உண்மையான இளவரசின்னு சொல்லி." அப்படிங்க பேய் கத்திட்டு இருக்கப்போ, "ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் லேம்ப் காணாம போச்சுன்னு சொல்லிட்டு நீ சோகமா இருக்கியா? நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணும் காணாம போல. நெறைய தடவ தான் காணாம போயிருக்கு. இல்லன்னா லார்ட் ஜூ உன்ன எதுவும் பண்ணிட்டாரா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்கையில, "டேய் இத மாரி வார்த்தைகள்லாம் எங்க இருந்துடா கத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, "ஸ்பிரிச்சுவல் லேம்ப் காணோன்றதுக்காக மட்டும் நான் சோகமா இல்ல. என்னால ஒண்ணுமே செய்ய முடில. என்னை நம்புன ஜூவும் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பிங்கும் ஏமாந்து போயிட்டான். என்னால வந்து லார்ட் ஜூ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. அது போக வந்து என்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு." அப்படின்னு சொல்றப்போ இவன் சொல்றான், "அதுக்கப்புறம் என் மண்டைய கூட நீ 2ஆ உடைச்சுட்ட. மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்றப்போ, "ஐய்யய்யோ! என்ன மன்னிச்சுடுடா. தெரியாம அப்படி பண்ணிட்டேன். உனக்கு என்ன வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. இந்த மாரி சாதாரண ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துடலாம்னு நெனைக்கிறேன். நான் வேற ஏதாவது பண்ண போய் மத்தவங்களுக்கு வந்து அதிகமான துன்பம் ஏற்பட்டுருமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மக்கள் இப்ப இருக்க மக்களாவது வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நெனைக்கிறேன்." அப்படின்னு இவ சொல்றா. "நான் சாதாரண வாழ்க்கைய வாழப் போறேன்னு" சொல்றப்போ, "நீ அப்படி சொல்லாத. நீ சாதாரண பெண் கிடையாது. 10,000 வருஷமா என்ன வந்து யாராலயும் உடைக்க முடியாது தெரியுமா? அப்படி இருந்த என்னைய வந்து ஜஸ்ட் ஒரு கல்ல வச்சு நீ உடைச்ச. நீ உன்கிட்ட வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து நீ உன்னைய குறைச்சு வந்து எடை போட்டுக்கிறாத." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருக்கா. "நீ எதுக்காக இப்ப இப்படி பயப்படுற? நீ ஒண்ணும் பயப்படலாம் தேவையில்ல. தைரியமான பொண்ணு இல்லையா நீ? நீ மக்களுக்கு நீ தான் வந்து முதுகெலும்பே. நீ தைரியமா இல்லாட்டா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் என்ன பண்றான்னா, அந்த வில்ல கொண்டு வந்து அவ புதைச்சு வைக்கிறா ஒரு மரத்துக்கு கீழ. "இனிமே இந்த வில்லுக்கும் எனக்கும் வேலை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சாதாரணமா வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி, அது நல்லாவே பராமரிச்சு மக்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு சாதாரண ஒரு அன்றாட ஒரு மக்கள் வாழ்ற வாழ்க்கைய தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ சொல்றான், "நாளாக நாளாக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதுன்னு எனக்கு மனசுக்கு தோணுது." அப்படின்னு சொல்லி டைனியான தான் காட்டுறாங்க பிங்கோட ஊர. அவங்க அப்பா வந்து அரசவைய கூப்பிட்டு, "இங்க எல்லாரையும் நான் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா, யாரும் செய்ய முடியாதத என் பையனும் நானும் ரொம்ப நாளா ரகசியமா செஞ்சோம். அவன் உதவினால இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் விலகி நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். மயனே உனக்கு என்ன ரிவார்ட் வேணாலும் கேளுடா, அப்பா தரேன். உனக்கு என்ன சன்மானம்டா வேணும்?" அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறாரு. இங்க வந்து அப்படியே எந்திரிச்சு வரான். வந்துட்டு ஒரே அழுகையா அழுகுறான். குமறி குமறி அங்க அழுதுட்டு இருக்கான். அப்பா கேட்குறாரு, "என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா இப்படி அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. "அப்பா ஒண்ணும் இல்லப்பா. அண்ணன நினைச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியே மனசெல்லாம் கனமா இருக்குப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த இடத்துல அண்ணனுக்கு அப்படி நடந்துருச்சு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, "அவனுக்கு என்ன ஆச்சு? தெற்கு பகுதியில தானே அவன் நல்லா தானே இருக்கான்." அப்படின்னு வந்து இங்க அரசர் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, "அப்பா நடந்துச்சு சொல்லுப்பா." அப்படின்னு கேட்குறாரு. "அப்பா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாதுப்பா. அன்னைக்கு அண்ணனுக்கு" அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து வந்து, "பட்டத்தரசர் வராரு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளுடைய ஆதி தான் வந்துட்டு இருக்கான். அங்க வந்து இங்க பிங்குக்கு ஒண்ணும் புரியல. யார் வரா? யாரு பட்டத்தரசர்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில ஆதி அப்படியே என்ட்ராராம். ஆதி வந்தோனே நம்ம பிங்குக்கு இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. வயித்த கலக்குது. இந்த மாரி வந்தோனே அப்பாவுக்கு ஒரு வணக்கத்த போட்டுட்டு, "இருந்த வடக்கு பகுதியில நான் இருந்த அந்த ஹால்ல வந்து ஒரே டீமன் தொல்ல அதிகமா இருந்துச்சுப்பா. ஒரு வழியா அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன்னைய பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம்ப்பா." அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்கையில, இங்க மரண பீதியில நம்ம பிங்கு நின்டுட்டு இருக்கான். இவன் எப்படி உயிரோட வந்தான்? பிங்கோட கண்ணு முன்னாடி தானே அவனோட உருவத்தையும் எடுத்துட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாரி வடக்கு பகுதியில வந்து நான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவ நெனச்சு, அம்மாவோட நினைவுகளால நான் முழுங்கியிருந்தேன் அப்படின்னு இங்க ஆதி சொல்லிட்டு இருக்கான். "சரிப்பா சிறந்தது. நீங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, வந்து "நான் அன்னைக்கு செத்தே பொழச்சுட்டேன்ப்பா. கிட்டத்தட்ட சாக பார்த்தேன்.
பார்த்தேன். அங்க வந்து அண்ணனுக்கு வந்து ஏதோ விபரீதம் நடந்த மாரி இருந்துச்சு. அந்த டீமன்ஸ்லாம் வந்து அண்ணன கொன்றுச்சுன்னு நான் நெனச்சேன். அதுதான்ப்பா நான் சொல்ல வந்தேன். இப்ப எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லப்பா. நான் போயிட்டு அப்புறமா வரேன்னு இங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கான். சரி பார்த்து போப்பா. உன்ன பத்தி நான் ரொம்ப கவலைப்படுவேன்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அண்ணன சைடு கண்ல பார்த்துட்டு, இவன் நம்மள குழி தோண்டி புதைச்சிருவானே அப்படின்னு பயந்துகிட்டே பிங்க போறான். அண்ணன் போயிட்டே இருக்கையில, "அண்ணா நீ எப்படிண்ணா இருக்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த ஹால்ல டீமன்லாம் உன்னை விட்டு போனதுக்கப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்றன்னு கேட்டா, "நான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கேன். நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு காமா பேசிட்டு தான் போறான். இங்க பிங் அவ்வளோதான் குதிரைய எடுத்துட்டு கிளம்பிட்டான். அவனோட நகரத்த விட்டு வெளிய போறான். ஹீரோயின் கிட்ட செய்திய சொல்ல போறானா என்னன்னு தான் தெரியல. அதோட இந்த சீன கட் பண்ணிட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற மாரி காமிக்கிறாங்க. ஹீரோயின வந்து ஹீரோ வந்து எனக்கு வந்து நீ வந்து புடிச்ச சாப்பாடு பண்ணி குடு. உன் வாழ்நாள் முழுக்க எனக்கு சமைச்சு குடு அப்படின்ற மாரி இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சடனா ஒரு மழை வந்துடுது. அந்த மழையில வந்து அவங்க விவசாயம் பண்ணி வச்ச அந்த பயரெல்லாம் வீணா போறத பார்த்து நம்ம ஹீரோயின் அழுகுறா. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லாரும் சொல்ற மாரி நான் உதவாக்கறேன். என் மக்கள பார்த்து நான் பயந்து ஓடுறேன். இந்த விளக்க வச்சு வந்து ஒண்ணு மக்கள காப்பாத்திற முடியுமான்னு ஜியாங்கி கேட்டிருப்பா. அப்படி ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொன்னு கேட்டிருப்பாங்க. "இந்த நாட்ட நீ சீர்படுத்தாம எங்க பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்க?" அப்படின்னு ஜியாங் கேட்டிருப்பான். இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் நான் துன்புறுத்திட்டேன். என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. நான் ஒரு உதவாக்கறேன். அந்த ஆதிய கூட என்னால அழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஹெட்லார்ட் வந்து ஹீரோ, ஹீரோயின் இல்லாத சமயம் அவங்க ரூம்ல வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்ப ஒளிச்சு வச்சுட்டு பொய் சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக வந்திருக்காரு. அந்த ரூம் எல்லாம் பூட்டிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப குளிருது போல இருக்கு. "என்ன குளிருடா" அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புல போய் கொஞ்ச நேரம் காஞ்சிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா போய் தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்ப் எங்கேயுமே இல்ல. இவங்க எங்க தான்டா வச்சிருக்காய்ங்க அப்படின்னு திரும்பி பார்க்கையில, தலகாணி கீழ எதுவும் இருக்குமா அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வருது. தலகாணி கீழ பார்த்தா, இந்த சுருக்கு பைக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்குறாரு. எடுத்தா அதுலேருந்து ஒரு பாட்டில் இருக்குல்ல, பச்சை கலர்ல வந்து அந்த ஆன்மா வந்து அவனோட பவர் மின்னிட்டு இருக்கு. ஆதியோட பவர். இத பார்த்து அவர் பயந்து தூக்கி பெட்ல தூக்கி போட்டுடுறாரு. அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. "நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாத. நீ யாருன்றது எனக்கு தெரியும். என்னை நீ வந்து எதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கடைசியா என்கிட்டயே வந்துட்ட. நான் சொல்றத கேளு. உனக்கு என்ன வேணும்? பவர் தானே வேணும். உலகத்துல இருக்கிறத விட அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்ப்ல இருக்கிறத விட அதிக பவர் நான் தாரேன். என்னைய நம்பு. என் பக்கத்துல வா. நான் சொல்றத மட்டும் செய்யி. இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனா நீ இருப்ப. யாரையும் நீ டிபெண்ட் பண்ணி இருக்கவே வேணாம். நான் வந்து 3 விதமான இதுல வந்து நான் உயிர் கொடுக்க முடியும். மனுஷன், இம்மோர்டல், தென் வந்து டீமன். நீ என்ன நம்பலாம் வா. நீ ஒரு இம்மோர்டல் தானே. வந்து என்னைய வந்து நீ சாப்பிடு." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுது. இவனும் என்ன பண்றான்னா, பவருக்கு ஆசைப்பட்டவனா இருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து "உன்னோட பவர் எல்லாம் உனக்கு கிடைச்சிரும். உன்னைய தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உன் நாடு உனக்கு தான்." அப்படின்னு சொல்லி நாட்டுக்காக இந்த பக்கி என்ன பண்ணுதுன்னா, அந்த டீமன் சோல வந்து தனக்குள்ள எடுத்துக்கிறாப்ல. அதோட தொண்டையெல்லாம் கவ்வுது. கொஞ்ச நேரம் வந்து ஆள் ஒரு மாதிரியா வந்து திணறி போறாரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் உடம்புலேருந்து ஒரு மாரியா ஒயிட் சோல் மாரி வெளிய வருது. அத அப்படியே எடுத்து அவரோட கையில வச்சு பார்த்துக்கிறாரு. அந்த பாட்டில்ல போட்டு அந்த ஒயிட் சோல வந்து அடைச்சிட்டு, அதே இடத்துல வந்து வச்சுட்டு, ஆதியா இல்லன்னா ஹெட்லார்டா யாருன்றதே தெரியல. ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு. வச்சுட்டு ஒரு மாரியா வந்து கம்பீரமா நடந்து போறாரு. மே என்ன பண்றாருன்னா, ஹெட்லார் குடுத்த பாம்பு பல்ல உடம்புல வச்சிருப்பான் இல்லையா? அதோட பாய்சன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அத வெளிய எடுத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட. இத மாரி வந்து "நீ ஒண்ணும் பயப்படாத. நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பாய்சன வந்து நான் வெளிய எடுத்துடுறேன். நீ எதுக்காக வந்து இந்த அளவுக்கு அந்த பல்ல உன் மேலக்குள்ள திணிச்சுக்கிட்ட. அதனால தான் வந்து உடம்பு ஃபுல்லா அந்த விஷம் இருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உன் பவர தயவு செய்து யூஸ் பண்ணாத." அப்படின்னு சொல்றப்போ, இது மாரி நம்மன் டீமன் வந்து அவன்கிட்ட 7 ஃபோர்ஸும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாம்பு பல்ல வச்சு ரொம்ப நாளா அவன கட்டுப்படுத்த முடியாது. அவன் சீக்கிரமா வெளிய வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ண போறான்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ மந்திரக்கல்ல பத்தி என்ன நெனைக்கிற? மந்திரக்கல்ல நம்ம தேடுனா தான் அத வச்சு தான் வந்து கண்டிப்பா நம்ம வந்து அந்த டீமன் வந்து அழிக்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா டீச்சர். அந்த கல் இருந்தா மட்டும் தான் அழிக்க முடியும். இல்ல அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கப்போ, எனக்கு என்னமோ வந்து பல வருஷமா வந்து என்ன உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னோட டீச்சர் தேடிக்கிட்டே இருந்தாரு. அது கிடைக்கவே இல்ல. ஒருவேளை அது வதந்தியா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அது எப்படி நீ வதந்தியா இருக்கும்னு சொல்லுவ? அத வந்து சொன்னது யாரு? அது இல்லாம வந்து டீமன் கிங்க அழிக்க முடியாது. உன்னுடைய டீச்சர் சொல்லியிருக்காரு. அவர் உண்மையா இருந்தா மட்டும் தான் சொல்லுவாரு. தயவு செய்து வந்து இந்த ரூமர்ஸ் எல்லாம் மறந்துட்டு அந்த மந்திரக்கல்ல தேடுற வழிய பாரு. அப்பதான் நம்ம அவன அழிக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க ஹீரோயின் குடுத்த கண்றாவிய தின்னுட்டு வந்தியா? அதனால தான் உனக்கு பாய்சன் இப்படி ஏறி போயிடுச்சு." அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இம்மோர்டல்ஸ் வந்து டீமன்ஸ அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பல தடவ வந்து குஞ்ச்வான் என்கிட்ட கேட்டிருக்கா. ஆனா வந்து அது எல்லாமே வந்து ஒரு 3 வழியில வாழ்ற ஒரு உயிரினம். மனிதர்கள், இம்மோர்டல், டீமன்ஸ். அது வழியில அது வாழணும். யாரோட வழியில அது குறுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யாருக்கும் தெரியாது. பட் அவங்களுக்கு
அவங்களுக்கு இருக்கிற எனிமி, நம்மளோட எனிமி எல்லாம் ஒரே எனிமி. அதுவும் அவங்களுக்கு தெரியாது. விதியிலேருந்து யாராலயும் வந்து தப்பிக்கவே முடியாது. விதிக்கிட்ட ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, ஆமா நீ விதிய பத்தி ரொம்ப யோசிக்காத. அவ விதிய நீ மாத்த நினைச்சு தான் இப்ப இவ்ளோ பெரிய விபரீதம் நடந்திருக்கு. அவ போக்குலே விட்டிருந்தா கண்டிப்பா அவளுக்கு நடக்கிற சாவு வந்திருக்கும். இந்நேரத்துக்கு இவ்ளோ பேர் வந்து அவளுக்கு எதிரியா இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நீ மட்டும் தான் லார்ட் ஜூ அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து ஆட்டம் ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மலைப்பகுதிக்கு போறப்போ, அங்க வந்து அந்த டீமன் கிங் காட்சி அளிக்கிறாரு. லார்ட் ஜூ உன்னைய வந்து ஸ்பிரிச்சுவல் லேம்ப்ல அடிச்சு ரொம்ப துன்புறுத்திட்டானா அப்படின்ற மாரி இங்க வந்து டீமன் கிங் கேட்கிறப்போ, இது வந்து நம்ம ஆதியா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல அவன் ஒரு முட்டாள் இம்மோர்டல். அதுக்கப்புறம் வந்து இது ஸ்னேக் குடம்னால அவன் என்னை கண்டுபிடிக்க முடியாது. அது போக வந்து நான் மந்திரத்தை எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்றப்போ, சரி குடூல இருக்க வந்து உன்னோட உடம்புக்கு நீ திரும்ப போறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்ல நான் போமாட்டேன். இங்க இருந்து அவன் கூட இருந்தா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து பல ரகசியம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவன்கிட்ட இருக்கிறப்போ. அதனால வந்து நான் திரும்ப என் உடம்புக்கு போக விரும்பல. இங்க இருந்து நான் பல வேலை செய்ய போறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜூ வந்து ஹெட்லாட் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த மந்திர ஸ்டோனை வந்து அவன் கூட இருந்தால் தான் நம்மளை வந்து கண்டுபிடிச்சி அதை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே ஆதி சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து அப்படியே அந்த வந்து ஆட்டம் ஃபெஸ்டிவலுக்காக தான் மக்கள்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே இருந்தா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்து கொஞ்சம் சோகமாகவும் ஆகுறா. அப்படியே அவங்க பாஸ்ட்ல வந்து அவங்க அப்பாவை கூட இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே சோகமா மக்கள் சந்தோஷமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கையில ஜூ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. நான் நினைக்கிறதா நீயும் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறப்ப ஆமா அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோயின் சொல்றா. அப்பனா என்ன நம்ம அந்த விஷயத்த செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. வேணா நம்ம 2 குழந்தை வேணா பெத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ சொல்லையில நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. சரி சரி நான் காமெடி தான் பண்ணேன். ஒன்றும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். சரி வா நம்ம ஆட்டம் ஃபெஸ்டிவலுக்கு போய் விளக்கெல்லாம் போய் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ வந்து மூடு சேஞ்ச் பண்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்கான். அங்க வந்து ஒரு முயல் பொம்மைக்கு ரொம்ப நேரம் பெயிண்ட் அடிச்சிருக்கிறத பார்த்து பே கேட்குறான். என்ன நீ வந்து குஞ்சுவான் மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க எதுக்கு அப்படின்னு சொல்றப்போ, நான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த பொம்மை குஞ்சுவான் மாதிரி மாறுற வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லையில நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொம்மையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது ஒண்ணுக்கு கிடையாதுமா இது பேக்கு. நீ ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கையில நீங்க கொடுக்குறீங்களா இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் ரொம்ப சந்தோஷமா அங்கேயே சுத்தி சுத்தி விளையாடுறாங்க. ஹீரோயின் விடாம துரத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கா. அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே சமயம் வந்து இங்க ஜியாங்கியும் நம்மளுடைய ஜியாங்கும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிஸ்கெட் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் லவ் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் ஹாப்பியா வந்து பிஸ்கெட் செஞ்சு நம்ம ஜியாங் வந்து ஜியாங்கிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து லேண்டன் ஃபெஸ்டிவல் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ப்ரே பண்ணி வந்து லேண்டனை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு லேண்டனை சொல்றாங்க. இது கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மட்டும் தான் சேர்ந்து விடுவாங்க. இது விடையில தனக்கு பிடிச்ச லவ்வரோட அவங்க சேருவாங்க அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்ல ஜியாங்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளையும் உட்கார வைக்கிறாங்க பசங்க எல்லாருமே. 2 பேரும் சேர்ந்து அந்த லேண்டனை விடையில அந்த சின்ன பையன் சொல்கிறான், நீங்கள் தான் சொன்னீங்க இல்லையா லவ்வர் கூட தான் அந்த லேண்டன் விடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க உங்களோட லவ்வரா அப்படின்ற மாதிரி சின்ன பையன் கேட்குறான். இங்கே ஜியாங்கிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வெக்கப்பட்டுட்டு போயிடுறா. இங்கே ஜியாங் வந்து அப்படியே வெக்கப்பட்டுட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவளை காணோம். எங்கே போனா இவ அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். ஜியாங்கி போயிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடிஞ்சிடுது. என்னால் வந்து டெய்லி வீடியோ எடிட் பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் பிரேக் விட்டு போடுறேன். சீக்கிரமாக அந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இன்னும் 7 எபிசோடு தான் இருக்குது. சீக்கிரமாக முடிச்சிடலாம்.